அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கலக்கல் கிச்சன். சென்னையில் கொரோனா லாக்டவுனில் இருந்து போர் அடிச்சு போச்சுங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து சரி 2 நாள் எங்கேயாவது போகலாம், மைண்டுக்கு ரிஃப்ரெஷிங்காக ஒர்க்லேருந்து பிரேக் எடுத்துகிட்டு எங்கேயாவது போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து எந்த இடம் டிசைட் பண்ணியிருக்கோம்னா ஒகேனக்கல் அண்ட் ஏற்காடு. ஸோ வந்து நாங்கள் வேன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் 15 பேர் இருந்தோங்க. அதனால் வந்து ஒரு மினி வேன் பிடிச்சிக்கிட்டோம். வேனில் வந்து புஷ்பேக் சீட்லாம் இருந்துச்சு. அதனால கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா 5 ஹார்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க. அதனால வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். வாங்க நம்ம சென்னையிலேருந்து இப்போ கிளம்பிட்டோம். நான் இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 11:30 மணி. 11:30 மணிக்கு நம்ம இப்போ கிளம்பியிருக்கோம். பார்ப்போம் காலைல நம்ம எத்தனை மணிக்கு போகிறோன்னு. காலையில் 5 மணிக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஒகேனக்கல்ல. அண்டு நான் இப்போ ரூமில் வந்து செக்இன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் வந்து சிஎம் ஹோட்டல். அண்ட் ரூம் பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் போனது ஆஃப் சீசனுன்றனால ரேட்ஸ்லாம் வந்து ஓரளவு கம்மியாகவே தாங்க இருந்துச்சு. 500 ருபீஸ் ஒரு ரூமில் பாருங்கள். நம்ம ரூமுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. யார் அது? மிஸ்டர் மங்கி. ஃபோனெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், இல்லைனா மிஸ்டர் மங்கி தூக்கிட்டு போயிடுவார். அவர்கிட்ட நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. இப்போ நம்ம ஒகேனக்கல் ஃபேமஸ் பரிசல் பயணம் போகிறோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள், இப்படிலாம் கடை தெருவாக இருந்துச்சு. நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து டேரிஃப் போர்டு. 750 ருபீஸ் பெர் ஹெட்டு. இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட். இதுதான் நாங்கள் போக போகிற பரிசல். அடுத்தது பாருங்கள், இந்த பரிசல்லாம் வந்து கவுத்தி போட்டு காய வச்சுருந்தாங்க. இப்போ டிக்கெட் கொடுக்குறான்னா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ வருஷமா இங்கே இந்த பரிசல் இருக்கு? 40 வருஷமா. நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க? ரீசெண்டாக ஒரு 3 மாதம். ரீசெண்டாக எவ்வளோண்ணா இது? ஒரு போட்டுக்கு 750 ரூபா. 750 ரூபாவா? ஒரு மணி நேரம் டைம், 4 பேர் அளவு. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அதாவது போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா பரிசலை வந்து காய வச்சுருந்தாங்கங்க. நாங்கள் போனது வந்து மண்டே, அதாவது சண்டே நைட்டு கிளம்பி மண்டே போனோம். அதனால் க்ரௌடு ரொம்ப இல்லை, ரொம்ப சுத்தமாகவே இல்லைங்க. அதனால வந்து நிதானமாக நாங்கள் வந்து போட் எடுத்துகிட்டு ஒரு 1.5 மணி நேரம் சுற்றினோம். நல்லா இருந்துச்சு. 1.5 மணி நேரம் சுற்றினோம். இந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் சுற்றுவாங்க. பெர் ஹெட்டு 100 நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நல்லா ரொம்ப தூரம் சுற்றுவாங்க. உங்களுக்கு வந்து அதாவது அட்வென்ச்சர்லாம் பண்ணி காமிப்பாங்க. அதாவது அருவிக்கிட்ட கொண்டு போவாங்க. அந்த சாரல் மழையில் நம்மளை நனைய வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் போனோம். பெர் ஹெட்டு வந்து 100 ரூபா கொடுத்து போனோம். பாருங்கள், இந்த போட்டில் வந்து நாங்கள் 4 பேர் போகிறோம். இவர் ஒருத்தராக உட்காந்து வெறும் கை துடுப்பு போட்டே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறாரு. இது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்குன்றது உங்களுக்கு தெரியும். அதனாலே வந்து இந்த அமௌண்ட் வந்து ஒர்த்து தாங்க. அங்கங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ்லாம் நிற்கிது. அங்கே ஒரு பேர்ட் நிற்கிது பாருங்கள். பறந்துருச்சு. அங்கே பாருங்கள் ஒரு பாலம் தெரியுதுல்ல, அதுதான் தொங்கு பாலமா. இந்த ஓட்டுறாரில் இந்த அண்ணாட்ட வந்து நாங்கள் பேசிகிட்டே போனோம். அவர் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணார். அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது இந்த போட்டிங்கோட ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 அடி தண்ணி இருக்கும். போக போக வந்து 80லேருந்து 100 அடி இருக்கும்னு இவர் சொன்னார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 அடி ஆழத்தில் அடியில் முதலைகள்லாம் இருக்குமா, அது இவர் சொன்னார். அப்புறம் வந்து 100 கிலோ அளவுக்கு மீன்கள்லாம் இருக்குன்றாரு. மேற்பகுதியில் வந்து 55 கிலோவுக்கு மீன் இருக்குமா. இந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கிறது தான் வந்து அவங்க தொழிலாக வச்சுருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பரிசல் பயணம், மீன் பிடித்தல் வந்து ஒரு மெயின் தொழில். இங்கே பாருங்கள், அங்கங்கே குட்டி குட்டியாக அருவி ஊற்றிட்டு இருக்குல்ல. மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேருந்தும் தண்ணி கொட்டுமாங்க. அந்த பாறைகள்லாம் சில நேரம் வந்து மூடிடுமா, பாறை இருக்கான்னே தெரியாதான். அந்த அளவுக்கு வந்து மழை நேரம் வெள்ள நேரம் வந்து தண்ணி இருக்குமா. அந்த நேரத்தில் பரிசல் வந்து நாட் அலவுடு. ஸோ நீங்கள் வர போகிறீங்கன்னா சீசன் பார்த்து வாங்க. இந்த இடத்த தாண்டி போனால் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்னு சொல்கிறாங்க.
இந்த சின்ன சின்ன குடிசைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் வந்து பார்டர்னு சொல்கிறாங்க. நல்லா ஒரு 1.5 மணி நேரம் சுற்றுனோங்க. அருவிக்கிட்டலாம் கொண்டு போனாங்க. அந்த தண்ணியில் நனைய வச்சாங்க. அதாவது பரிசல் போய் அருவிக்கு அடியில் நிற்கும். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக நாங்கள் நனைஞ்சிட்டோம். இந்த பாறைலாம் பாருங்க ஒரு கலரில் இருக்குது, வெள்ளை கலரில். இப்போ பரிசல்லேருந்து இறங்கிட்டோம். அருவியில் குளிக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரூ. 100 கொடுத்தா தான் இந்த அருவியில் குளிக்கிற இடத்துல கொண்டு போய் பரிசலில் விடுவாங்க. இப்போ இங்கேருந்து இறங்கி நாங்கள் நடந்து போனோம் அருவியில் குளிக்கிற இடத்துக்கு. எங்கள் பரிசலை காய வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த குளிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா குற்றாலம் மாதிரியே நல்லா எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து டைம் லிமிட்லாம் கிடையாது. நாங்கள் வந்து திங்கக்கிழமை வந்தனால க்ரௌடும் கிடையாது. நாங்கள் இஷ்டத்துக்கு நல்லா ஜாலியாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் குளித்தோம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் குளிச்சுட்டு ரிட்டன் அந்த பரிசல்கிட்டேயே போனீங்கன்னா அவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் எக்ஸிட்டில் விட்டுருவார். தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு ஏறிட்டோம். எக்ஸிட்டுக்கு போயிட்டுருக்கோம். எக்ஸிட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். பரிசல் பயணம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம லஞ்சு சாப்பிட போகிறோம். ஒகேனக்கல்ல இந்த இடத்துல ஃபேமஸான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் தாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் மீனை வந்து மசாலா தடவி பொரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து சீசன் டைமில் வந்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து சமையல் பண்ணி தருவாங்களாம். அதாவது நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கணக்கு சொல்லி அமௌண்ட்டு கொடுத்துடணுமா. அப்புறம் மீன் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாமா. மீன் கடைகளில் போய் மீன் செலக்ட் பண்ணி அதையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாமா. அவங்க வந்து அம்மியில் மசாலா அரைச்சி மண்பானையில் குழம்பு வைப்பாங்களாம். குளிச்சுட்டு வந்து சுட சுட அந்த மண்பானையில் கையால் அரைச்சி வச்ச மீன் குழம்பை சாப்பிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்குங்க. லஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து 3:30க்கே வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. பரிசல் பயணம், அருவியில் குளிக்கிறது சாப்பிட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம். சரி இந்த இடத்துல வேறு என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க, ஒரு பார்க் இருக்குது, அப்புறம் குரோக்கடைல் பேங்க் இருக்குன்னாங்க. சின்ன பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பார்க்குக்கும் முதலை பண்ணைக்கும் போயிருக்கோங்க. இந்த முதலை பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. நான் வந்து இந்த முதலையை வந்து இந்த வேலிக்கு மேலே கையை விட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ பாருங்கள், நான் கவனிக்கவே இல்லை, கீழே யார் இருக்கா பாருங்கள். செம்ம பெரிய ஒரு முதலை ஒன்று படுத்துருந்துச்சு. ஃபோனை விடுங்க, என் கையை அது எகிரி கடிச்சிருந்துச்சுன்னா அவ்வளோதான். முதலை பண்ணையிலேருந்து இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். அடுத்தது நாங்கள் ஏற்காடு கிளம்ப போகிறோம். ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒகேனக்கல்லேருந்து 6 மணி நேரம். நாங்கள் வந்த வேன்லேயே ஏறி ஏற்காடு போயிட்டோம். ஏற்காடு வந்து இந்த மலை ஏறுற இந்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. மைண்டுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பார்க்க வெயில் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு தாங்க இருந்துச்சு. ஏற்காடு வந்து இறங்கிட்டோம். இங்கே வந்து முதல்ல நாங்கள் போட்டிங் போகிறோம். இந்த போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க முட்டுக்காடு போட்டிங் மாதிரி தான், ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. இந்த ஊருக்கு வந்து ஒரு சில ஒரு லிமிட்டட் ஸ்பாட்ஸ் மட்டும்தான் இருக்குது சுற்றி பார்க்க. ஸோ அதில் ஒன்று வந்து இந்த போட்டிங். நாங்கள் வந்து சூஸ் பண்ணது பெடல் போட்டிங்.
அப்போ தான் வந்து அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை சூஸ் பண்ணோம். இந்த போட் ஓட்டுறான்னா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். டைரக்ஷன் லிவர் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன் இது சைக்கிள் மாதிரி தான். ரிவர்ஸ் பெல் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் ஆகும், ஃபார்வர்ட் பண்ணால் ஃபார்வர்ட் போகும். 1/2 hour டைமிங் பெல் போட்டுக்க மாட்டோம். ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். அப்போ நான் எவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியும்? எனக்கு தெரியாது. அந்த கார்னர் வரைக்கும் போயிட்டு வரலாம் சார். உங்களுக்கு நீங்கள் போட்டில் உட்காரதுலேருந்து டைமிங் சார். அப்போலேருந்து உங்களை டைம் பார்த்துங்கன்னு சொல்லுவோம். 1/2 hour உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு வாங்க. இந்த மரம், இந்த க்ரீனரிஸ் இதெல்லாம் பார்க்க வந்து எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த நாளும் வந்து செவ்வாய்க்கிழமை, அதனால் கூட்டம் அதிகம் இல்லை. அதனால் வந்து நம்ம இஷ்டத்துக்கு போட் எடுத்துகிட்டு அவங்க வந்து அவ்வளோவா டைம் ஸ்ட்ரிக்டாக பார்க்க மாட்டுறாங்க. வீக்டேன்றனால நாங்கள் நல்லா வந்து நாங்களே பெடல் பண்ணி என்ஜாய் பண்ணோம். அடுத்து நம்ம போக போகிறது வந்து பக்கோடா பாயிண்ட். இந்த இடத்துக்கு ஏன் பக்கோடா பாயிண்ட்டுன்னு பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் இங்கே இருக்க ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியே எங்ககிட்ட சொன்னாங்க. அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு பிரிட்டிஷ்காரர் இருந்தாராம். அவர் வந்து அவர் ஒய்ஃபை ரொம்ப ரொம்ப காதலிச்சாராம். அவங்க ஒய்ஃபு அவர்கிட்ட ஒரு நாள் பக்கோடா கேட்டாங்களாம். அதாவது ஆசையாக பக்கோடா கேட்டாங்களாம். இவர் ஏற்காடு ஃபுல்லாக பக்கோடாவை தேடி அலைஞ்சாராம். கடைசி வரைக்கும் பக்கோடாவை தேடி கண்டுபிடிக்க முடியலையாம். தன்னோட ஆசை மனைவிக்கு பக்கோடா வாங்கி தர முடியலன்ற சோகத்துலேயும் விரக்தியிலையும் இந்த இடத்துல வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போது டபால் இந்த இடத்துல இருந்து குதிச்சிட்டாராம். அதனால தான் இந்த இடத்துக்கு பக்கோடா பாயிண்ட்டுன்னு பேர் வந்துச்சாங்க. எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்லை உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. நம்பிட்டீங்க தானே? இந்த வியூ பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதாவது நம்ம சிட்டிலேயே இருந்துட்டு இந்த இடம்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக அந்த லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்படி ஒரு டூர் வரும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ரொம்ப நீங்கள் ஒரு புத்துணர்வாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு பள்ளம்னு, உளுந்தோன்னா எலும்பு கூட தேராது, அப்படி ஒரு பள்ளம். இது பள்ளத்தாக்குன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு இடம். அடுத்தது நாங்கள் போகிறது வந்து அண்ணா பூங்கா. இந்த இடம் வந்து என்னென்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி தாங்க. ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் ஷோ, பிளான்ட்டு அண்டு இது என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே க்ரீனரிஸ் தான். நல்லா இருந்துச்சு. அண்டு பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு நிறையா இடங்கள் இருந்துச்சு. இதுக்குள்ளே சீசா, சர்க்கஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ பசங்க ஒரு பக்கம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ட்ரிப் பிளான் பண்ணும்போது. வீக்கெண்டில் போகக்கூடாது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஒகேனக்கல்லாக இருந்தால். அண்டு இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் படகுல போகும்போது பேரம் பேசலாம். நீங்கள் அந்த நம்ம பரிசல் ஓட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அவங்க வந்து சில நேரம் சில பேர், எல்லாரையும் சொல்லலை, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. நீங்கள் வந்து இதுதான் அமௌண்ட்டு அப்படின்னு ஏறிடாதீங்க. அவங்கள்ட்ட பேரம் பேசி பாருங்கள். ஒரு நியாயமான அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து ஏறிக்கோங்க. இந்த விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு மெயினாக வந்து நீங்கள் ஒகேனக்கல் போகும்போது கிளைமேட் செக் பண்ணிக்கோங்க. அதாவது சீசன் ரெய்னி டேவாக இருக்கக்கூடாது. அண்டு நம்ம ஊர் கிளைமேட் மட்டும் இல்லைங்க, கர்நாடகாவில் வெள்ளம் வந்து காவேரியை திறந்து விட்டுறக்கூடாது. இந்த 2 விஷயம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஒகேனக்கல் போகும்போது. அண்டு இது ஏற்காடு பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீங்கள் சென்னையிலேருந்து கிட்ட ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணுன்னா ஏற்காடு சூஸ் பண்ணலாம், தாராளமாக சூஸ் பண்ணலாம். கடைசியாக வந்து ஏற்காடு ஸ்பெஷல் ஷாப்பிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்கிறேன். சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து டீ தூள், மிளகு, பட்டை. அதாவது ஏற்காடில் ஃபேமஸ் வந்து மிளகு தாங்க. நீங்கள் மலை ஏறும் போதே பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் வந்து மிளகு கொடி அப்படியே போயிட்டுருக்கும்.
நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து விளையிற பொருள்னு பார்த்தீங்கன்னா மிளகு போனீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. அண்ட் நான் வாங்கினதில் என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து கேஷ்யூ சாக்லேட்டுன்னு ஒன்று வாங்கியிருந்தேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. சாக்லேட்குள்ளே வந்து ஃபுல் கேஷ்யூ வந்து எம்பெட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருந்தது. அண்டு டீ தூள் வாங்கியிருந்தேன். அந்த டீ தூளும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மசாலா சாயா மாதிரி ஒரு ஃப்ளேவர் அது. நீங்கள் போனீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுங்க, மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவ்வளோதாங்க. ட்ரிப்பு இனிதே நிறைவுற்றது. நாங்கள் மலை இறங்க போகிறோம். சென்னையை நோக்கி பயணிக்க போகிறோம். பாய் பாய் ஏற்காடு, பாய் பாய் ஒகேனக்கல். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் கலக்கல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.